என்னவோ இந்த புலி மேலையும் யானை மேலையும் காட்டெரும்பு மேலையும் பெரிய அக்கறை கொண்ட மாதிரி. அப்புறம் இவ்வளவு அக்கறைனா புலி எதுக்கு தண்ணிக்கு ராத்திரியில வீட்டுக்குள்ள வருது? ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள புலி பூந்துருச்சு அப்படின்லாம் எப்படி வருது செய்தி? யானை எப்படி தண்ணிக்கு தெருவில் போய் குடங்குடமா தேடிக்கிட்டு இருக்கு? காட்டெருமை இங்க தண்ணிக்குள்ள தேடி கிணத்துக்குள்ள சாகுது எப்படி? அதுல இந்த அதிகாரிகள் அறிவு கேட்டாதோ? எல்லாத்தையும் நொறுக்கி எறிகிற காலம் ஒண்ணு வருது பாருங்க. இது சும்மா ஒரு பைத்தியக்கார கூட்டம் உட்காந்துக்கிட்டு என்ன தேதி செய்யறது? ஏதோ இன்னைக்கு நேத்து நாங்க ஆடு மாடுகளை நாங்களே உருவாக்கி வளர்த்து மேய்க்கிற மாதிரி. ஆதியில நாங்க செஞ்ச வேலையே அதுதான். முதல்ல வேளாண்மை செய்யல, முதல்ல செஞ்சதா ஆடு மாடு வளர்க்கறது தான். அதுக்கப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு கீழே இறங்கி மருத நிலத்துல நமக்கான உணவுப் பொருளை ஏண்டா நம்மளே விளைவிக்க கூடாதுன்னு விளைய வைக்க ஆரம்பிச்சான். அந்த விளைய வைக்கிறதுக்கு அவன் தான் உயிரா துணையா இருந்தான். அது தெரியாம ஏதோ பைத்தியக்காரங்க போயிட்டு இருப்பாங்க.